இன்றைக்கு வந்து முக்கியமா காதல் எரிஞ்சது தானே, அதுக்கு பிறகு திருப்ப அதுக்குள்ள இருந்து வர கனவும் இல்லை. பாம்பு வச்சுக்கணும். யூ கேன் டேக் அ ஃபோட்டோ வித் ஸ்னேக். நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் விசிட் பண்ணினமண்டேக்கே சந்தோஷமா இருக்கு இந்த வெயிலுக்குள்ளே. சாஸ்திரம் வேண்டாம். சாப்பிட்டு காசு தரம் என்ன டேஸ்ட் இல்லாட்டி தர மாட்டேன். பரவாயில்ல, இது டெஸ்டிங்க்கு தந்தவர். யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது தம்பி? அந்த எப்படி ஒரு காலம் நீங்க பார்க்கல இல்லை, இன்றைக்கு நீங்களும் டூர் அடிக்கிறீங்க. பெரிய பெரிய கட்டிடங்கள் எழுப்பிட்டேன். முதல் யாழ்ப்பாணம் வந்தா என்னன்னு சொல்றேன், அந்த பாரம்பரியம் அது சார் காதல் இருக்கிறதுக்கு நாங்க தெரிகிறோம். ஐயோ என்னடாப்பா இது? வணக்கம் எல்லாருக்கும். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். கதைக்கிற கூட தம்பி இல்லாமல் இருக்கு. அப்புறம் சாப்பாடு போடல. சரி, இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு விருந்தினர் விடுதியில் இருக்கிறோம். என்னத்துக்காக வந்திருக்கிறோம்னா வந்து முந்தினாவது ஒரு கோல் ஒன்று வந்தது. தம்பி நாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறோம். வந்துட்டு சொன்ன காயம் என்ன நடந்தது செஞ்சுக்கிறீங்க. சரி, அதை சொல்ல இல்லைடா. இன்றைக்கு வந்து முக்கியமாக காதலர் தினம். இந்த காதலர் தினத்தை வந்து நாங்கள் யாரோட செலிப்ரேட் பண்ண போகிறோம்னா வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபர், எங்களுடைய வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபரோட வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து முந்தினாவது ஒரு கோல் ஒன்று வந்தது. தம்பி நாங்கள் இலங்கை வந்துக்கிறோம். வந்துட்டு யாழ்ப்பாணம் பெற போகிறோம். வேறு நேரம் யாழ்ப்பாணத்துக்கு இடங்களை வந்து உங்களோட நாங்களுமே வந்து சுற்றி பார்க்கணுமெண்டு சொல்லியிருந்தவ. அதோட அவர் வந்து நாங்கள் வேன் போன ட்ரிப் இருக்குது தானே, அதில் சகல விஷயம் சொன்னவர். தொடக்கத்துலேருந்து இவ்வளோ விஷயங்களும் நான் பார்த்தேன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு நாள் விடாமல் அது என்ன மாதிரி ஒரு போதை மாதிரி அடிக்ட் ஆகிட்ட மாதிரி தொடர்ந்து ஒரு நாளும் பார்க்க தோணும். அடுத்த சீரீஸ் ஒன்று செய்யுங்க ஒன்று கட்டாயம் பெரிய சீரீஸ் ஒன்று செய்கிறதுக்காண்டி காத்திருக்கு. அதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு. எல்லாம் முடிய வந்து நாங்கள் தொடங்குவோம். சரி, இவையில் வந்து ஃபேமிலியாக இங்கே தான் தங்கி நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்தால் எங்கே சுற்றி பார்க்கலாம்னு ஒரு நாளில் ஃபுல்லாக வந்து காட்ட போகிறோம் என்ன எல்லா இடமும். அதான் இந்த வீடியோ. நீங்களா வேற யாரும் வந்தாலும் கூட்டி கொண்டு காட்டலாம். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நின்றாதான் காட்டலாம். நம்பி விடாதே பொண்ணை, நம்பி விடாத. மணி பாட்டு போடுறாங்களே. காதல் இருந்ததுக்கு மணி பாட்டு போகுது. என்னது அண்ணாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா. இன்றைக்கு தான் நாளே பார்க்க போறேன். முந்தின கதை. ஹலோ அண்ணா, வந்துடுமா? சந்தோஷம். ஓகே. இப்போ அங்கே குளிர், வெளிநாடுகளில் எல்லா இடம் வந்து குளிர். அதனால் கணக்கு பேர் வந்து சொந்த ஊர்களில் வந்து நிற்கணும். சந்தோஷம். கணக்கு பேர் சந்திச்சிடும். கிட்டத்தட்ட இந்த ஒரு கிழமையிலேயே வந்து கணக்கு பேர் சந்திச்சிடும். அந்த பாட்டுக்கள் லைட்டாக அந்த பாட்டு தான் ஓடிக்கொண்டே இருக்கு. எனக்கு முடியல இருந்து சந்தோஷம். எப்படி என் பேர் அலஸ்டீன். ஓகே. தீபிகா, அஞ்சலிகா. யூஸ் பண்ற கொஞ்சம் குறைவு. அஞ்சலிகா. ஓகே. நம்மளோட பேர் பிரசாத். தெரியுதா? அப்போ எங்கெங்க போ? நீங்க யாழ்ப்பாணம் ஒரு ஆள் வந்தா எங்க யாழ்ப்பாணம் தான். ஓகே. எங்க 50% அம்மா யாழ்ப்பாணம். அப்பா பேட்டி. நீங்க பேட்டிக்கல என்ன? ரைட் சொன்னீங்க. ஆனா அண்ணா ஹாய் கேக்க வந்து அந்த பேட்டிக்கல இதெல்லாம் போயிட்டு ஸ்லாங் எல்லாம் போயிட்டு இருந்துட்டோமே. இல்ல இவங்க ஆஸ்திரேலியால எல்லாரும் இவங்கடா. எல்லாரும் என்ன யாழ்ப்பாணம். ரைட். அப்ப அது கொடைக்கு கொஞ்ச நாள் ஊர்ல போய் நின்றா இதாயிடும். வந்து அவரோட கதைக்கு கொஞ்சம் வந்து. ரைட். சரி இருக்கிறவே. என்ன செய்வோம்? போம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா போம். எங்கெங்க போலாம் வாங்க போ. அலஸ்டீனா. அலஸ்டீனா. பேங்க் டீம். ஏது மே பேங்க்.
சரி நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம் அங்கே ஹோட்டல்லேருந்து வெளிக்கிட்டு இன்றைக்கு இப்போ யாழ்ப்பாணம் வர்றீங்க நீங்கள் ஒரு நாள் யாழ்ப்பாணம் வர்றீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் விடியிலிருந்து பின்னேரம் மட்டும் எந்தெந்த இடங்கள் போகலாம்னு ஃபுல்லாக வந்து காட்டப்படும். முதலாவதாக வந்து நாங்கள் நல்லூர் கோயிலில் தொடங்க நினைச்சு நாங்கள் ஆனால் பக்கத்தில் விளம்பரில் என்னன்றபடியாக வந்து லைப்ரரியிலேருந்து தொடங்கி அப்படி என்னென்ன இடங்கள் சுற்றி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியோ கீரிமலை போயிட்டு கேகேஎஸ் போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் இடங்கள் இருக்குது அது என்னென்னு அப்படியோ தொடர்ந்து வேறுங்க. அண்ணா எப்படி இருக்குது கிளைமேட்? எப்படி இருக்குது கிளைமேட்? கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது, எல்லா இடம் போய் வந்தேன் நான். ஆனால் இப்போ இதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் நல்ல பனியாக இருந்தது. 6 மணி 5 மணிக்கு பிறகு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அதுதான் என்னை விட சந்தோஷம் வந்து இவருக்கு தான். எப்போ வாராண்டா 2011க்கு பிறகு வாரான். அப்போ அவன்கிட்ட தான் கேட்கணும். இப்போ அவன்கிட்ட கேட்கணும். அவர் 2012க்கு பிறகு நீங்கள் வரைக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் என்ன மாதிரி இருக்குது? செலவுகள் நீங்கள் சொல்லுங்கள். செலவுகள் எப்படி? நல்லா கூடி இருக்கு பிரைசஸ் எல்லாமே வந்து கூடி இருக்கு. சரியா நோ லிமிட் போனவ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து சரியான கஷ்டம். அது பெரிய இதான். அது ஒரு உடுப்பு இருக்கு எல்லாம் 2000 ரோட்ல ரெகக்னைஸ் பண்ணலாமே இருக்கு. பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கு. என்னமே வந்து ஒன்று தான் இருக்கு. இப்போ கணக்கு கோஆபரேட் கம்பெனி வர்றதுக்கு டவுனுக்குள்ள இடம் இல்லை. தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணம் வந்து மாறி போச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு கனகாலத்துக்கு பிறகு வரைக்கும் அந்த இதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கு. சரி இப்போ நாங்கள் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் ரோட் அதால் வந்து போய் கொண்டிருக்கிறோம். டர்ன் லெஃப்ட் ஜிஎஸ்டி எல்லாம் தட்ஸ் ரோட். யா சைடு மட்டும் தான் போறேன். லெஃப்ட் ஓகே. ஃபோம் ஃபில் பண்ணி ஸ்டுடியோல போறானே ஃபோம் எல்லாம் ஃபில் பண்ணி தருவீங்க. சரிங்க. அப்படியே நோட்டு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகவே தேவையில்லை. சரி. அந்த தர என்வலப் மட்டும். ஆனால் முதலாவது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாழ்ப்பாணத்தில் கிளாக் டவர். இது என்ன இடம்? இது வந்து அந்த மணிக்கூட கோபுரம். ஓகே தெரியுமே. இதில் சுற்றி வந்து யாழ்ப்பாணத்தை ஆண்ட ராசதானிகளோட சிலைகள் வந்து வச்சிருக்கணும். ஓ இதுக்கு அங்கால தான் வந்து லைப்ரரி. எனக்கு வந்து உடவில் மாணிப்பாய் அதுக்குள்ள தான் ஸ்கூல் வீடு உடவில் மாணிப்பாய். யானையில் போகிறது என்ன ஒரு கிங் ஆகும். யாழ்ப்பாணத்தை ஆண்ட ராசதானிகள் இல்லை இது வச்சிருக்கேன். திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்புறம் வேற இல்லை. இப்போ என்ன லாக்கி இங்கே யானையில் ஒழிக்கிட்ட கேமரா வந்து அண்ணா வந்து இந்த விளக்குல வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறாரு. என்ன ஏதாவது சேனலாக செய்வீங்களா? என்னது எட்ஜ் டிராவல் என்று செய்திருக்கேன். ஒன்று செய்திருக்கேன். சரி சந்தோஷம். அப்படிதான் அதெல்லாம் தொடங்குறது. எங்களை பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எல்லாமே வந்து மெமரிஸ். நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் வந்து அதை சேவ் பண்ணி வச்சோம்னா வந்து காலம் பார்க்க வந்து எங்களுக்குமே வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த டூரிஸ்ட் கைடுன்ற வேலை என்ன வேறு இருக்குன்ட்டு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுப்போம். அது லைப்ரரிக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணலாமே என்ன விசிட் பண்ணலாம். ஓமே கம் அதாவது என்ன பிரச்சனைன்னா வந்து இன்றைக்கு சனிக்கிழமை திறந்துருக்கு. ஷா அழகாக இருக்கு. நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க வெள்ளை கலர். ஓ எரிஞ்சது தானே. அதுக்கு பிறகு திருப்பி ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினது. ஹிஸ்ட்ரி ஒன்று போட்டு இல்லை என்ன ஹிஸ்ட்ரி வந்து உள்ளே போட்டுப்பான். உள்ளே என்ன இதில் என்ன பகுதி இருக்குன்னு தான் இதில் போட்டிருக்கோம். இதில் என்ன ஜஃப்னா யூனிவர்சிட்டி எல்லாரும் இங்கே வாரது உள்ளுக்குள்ளே எடுக்கலாம் என்ன வீடியோ. ஐ திங்க் அம்மே சும்மா அடி பார்த்துட்டு போவோம். முக்கியமான விஷயம் கோயில் மாதிரி ஆடிட்டு தான் போகணும். கொழும்பு வெயில் அடிக்குதா வெக்க அடிக்குதா? சரி நாங்கள் உள்ளே போயிட்டு வந்த நாங்கள் சில பகுதிகளுக்கு வந்து போகல. அது மற்றபடி விசிட்டர்ஸ் வந்து உள்ளே போகலாம். போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அப்படி இருந்தது? உண்மை அது என்ன சொல்கிறேன் வரலாறு. நான் இது வரைக்கும் உள்ளுக்கு போயில்லை, வெளியில தான் பார்த்துட்டு போயிருக்கேன். ஆனால் மிக அழகாக செய்திருக்காங்க. பட் வெல் ஆர்கனைஸ்ட். என்ன சொல்கிறீங்க? என்னென்னு சொல்கிறேன், பழமை தான் வந்து நீங்கள்லாம் வந்தாங்க பாதுகாக்கப்பட வேண்டும். அதோட வந்து வர்ற உண்மையில் அதுக்குள்ள இருந்து வர கனவும் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய இடம். மற்றது
முதல் வந்து பார்க்க கிடைக்கல. அதான் ஒரு அறிவு களஞ்சியம்னு தான் சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ நாலேஜாக இருக்காங்கன்னு விளங்க. ஒயிட் பேப்பர்ஸ் தான் இருக்கணும், வெள்ளைக்காரன் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். லைப்ரரி இது வந்து துறையப்பா விளையாட்டு அரங்கு. இதுக்கு பக்கத்தில் அப்படியே நேர போனோம்னா வந்து யாழ்ப்பாண கோட்டை. கோட்டை தான் இது. அது மேலே இருந்து பார்க்க அது அந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஹிஸ்ட்ரியல் எல்லாம் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை வந்துருக்கிறோம். ஃபுல்லாக எக்கச்சக்க டூரிஸ்ட் தான் வந்துருக்கிறோம். என்ன அங்கால பனியான நேரம். யூ கேன் பார்க்க உள்ளே போகிறோமா? யூ கேன் பார்க். அடுத்ததாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு வந்திருக்கிறோம். வார விடால கனக டூர்ஸ். இதில் ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், இதில் ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். ப்ரோ என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் அங்கால வடக்கு என்னென்னு சொல்ல சவுத்தில் சாத்திரமா காலம் நல்லா இருக்கு விடுங்க. சவுத்தில் நிற்க எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் வர்ற மாதிரி இப்போ வடக்குலையும் இருக்கணும். சந்தோஷமாக இருக்குது கூட்டி கொண்டு வர்றது நல்லா. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம்னா ஆனால் எங்களுக்கு கூட இப்படி இன்றைக்கு சுற்றி பார்க்குற மாதிரி வேற இல்லை. ஏன்னா சவுத்துக்கு போன மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து இங்கேயும் வச்சுக்கணும். பாருங்க இந்த குரங்கு பாம்பு வச்சுக்கணும். யூ கேன் டேக் அ ஃபோட்டோ வித் ஸ்னேக். இதில் வேணுங்க மலைப்பாம்பு வச்சுக்கணும், குரங்கு வச்சுக்கணும். கன நாட்களுக்கு பிறகு நான் வந்து இந்த கோட்டைக்குள்ளே வந்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கணக்க மாற்றம் செய்திருக்கிறேன். இதில் கணக்க ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து பதிவு செய்திருக்கிறேன். பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து டாக்குமெண்ட் ரீதியாக வந்து போட்டிருக்கிறேன். ஃபாரினர்ஸ் எங்கெங்கே போகலாம், இன்ட்ரெஸ்ட் எங்கே என்னென்ன பார்க்கலாம் வேண்டி இதிலே வந்து போட்டிருக்கணும். அதோட டிக்கெட் எடுக்கிற இடத்தையும் வந்து மாற்றிக்கணும். இதில் தான் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா உள்நாட்டவருக்கு 60 ரூபாய். இது ஃபாரின் டிக்கெட். ஃபாரின் டிக்கெட் வந்து வேறு. இது எவ்வளோ $5 கிட்ட வருது வெட்டோட சேர்த்து. ஆனால் இந்த டிக்கெட்டே வித்தியாசமாக இருக்குண்ணே. இந்த வாவிக்கிலே எல்லாம் சொல்லி வேணும் ஈட்டி கிடக்கும் ஏண்டு இதை சுற்றியே வந்து நீர்நிலைகள்லாம் ஆழமாக தான் இருக்கும். என்னுடைய எதிரிகள் வந்து தாக்காமல் இருக்கிறாங்க. அப்படி என்ன சம்பவம். நான் வந்து கன காலத்துக்கு பிறகு நானும் வந்து கோட்டைக்குள்ள இன்றைக்கு தான் வந்துருக்கிறேன். எக்கச்சக்க மாற்றங்கள் வந்து செய்திருக்கிறோம். நல்லா இருக்குது. எக்கச்சக்க டூரிசம் வந்து போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. முதலெல்லாம் வந்து பெருசாக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன சொல்கிறது, டிக்கெட்ஸ் பெருசாக எடுக்க மாட்டேன். கேட்பாரட்டு கிடக்கும். ஆனால் இப்போ ஜெஃப்னா ஃபோர்ட்டும் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் தான் வந்து நிற்கணும். இங்கால நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூக்குமேடை இதில் வச்சு தான் வந்து தண்டனைகள் நிறைவேற்றினோம். எவ்வளோ பேர்ப்பா சந்தோஷமாக இருக்குது. யாழ்ப்பாணம் கோட்டைகளை எவ்வளோ பேர் விசிட் பண்ணி பார்க்கணும். முதல்லலாம் என்னென்னு சொல்கிறேன் கேட்பாரட்டு கிடக்க பண்ணேன். இப்போ அதான் இல்லை என்ன இப்போ அதான் இப்போ நான் எனக்கே புதுசாக இருக்குது இன்றைக்கி பார்க்க. டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பேர் விசிட் பண்ணினமண்டேக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளே அதுதான் நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்க. தொடக்கத்தில் போனதுக்கு இப்போ இருக்கிறாங்க வந்து வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் வேலைக்கு வந்தீங்கன்னா வெயில் இல்லா நேரம் வந்தீங்கன்னா இல்லை அதுதான் அப்படியே கொண்டு வாங்க. இறங்கலாம். எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். வளமையாக இப்போ யாரும் வரப்போய் நான் யாழ்ப்பாணத்தில் பார்க்கணுமெண்டு என்னையை கேட்டால் நாங்கள் சொல்லுவேன் என்னத்தை பார்க்க இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு பிறகு வந்து நாங்கள் நம்பி சொல்லலாம் இந்த விஷயங்கள் இருக்குண்டு. ஏன்னா நான் வந்து இது முதலெல்லாம் வந்து
கேட்பாராட்டு சும்மா என்னென்னு சொல்கிறது ஒரு நீட் இல்லாமல் அப்படி தான் இருந்தது. இப்போ கோட்டையெல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். சில பேருக்கு அந்த என்ன சொல்கிறது பிடிக்காது. அவை சில பேர் ஒரு டீம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வருவினோம், சில பேர் வந்து இதில் ரசிப்பினோம். அப்படியான ஆக்கள் வந்து கட்டாயம் நீங்களே இதில் வந்து கொள்ளலாம். அது அப்படியே வந்துட்டு இதில் வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் குடிக்கலாம். என்னம்மா சாஸ்திரம் வேண்டாம். ஓ அந்த அங்காள பக்கங்களில் போய் அந்த சாஸ்திரம் பார்க்குறீங்களா, மற்றது பாம்பு இருக்குது அந்த மாதிரி அப்படி கணக்கு இது இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டுட்டோம். நீங்கள் எப்படியோ இந்த பண்ணை கடற்கரையும் வந்து நீங்கள் வந்தால் கட்டாயம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம்தான். அதுக்கு பக்கத்துலேயே கோட்டை இருக்குது. நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கிட்டு இப்போ வாகனம் இல்லாட்டி இறங்கிட்டு அப்படியோ நடையிலே ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வெஹிக்கிள்கள் இல்லாட்டி. ஆனால் வேறு இங்கே இல்லை வர்றீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் வரணும். அப்படி இல்லாட்டி பின்னேரங்களில் சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இதுகள் வந்து நல்லா இருக்கும். அப்படியோ இங்கால மண்டதீவு போகிற வழிக்கு கூட்டி வந்திருக்கோம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பின்னேரம் தான் சூரிய அஸ்தமனமான நேரம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். Turn left side, small road but like off road. சரி, இதை வந்து சிறுத்தீவு இறங்குது ரெண்டு தொலைவினோம். அப்படியே தொங்கலுக்கு வந்தீங்கன்னா அதுலேருந்து யாழ்ப்பாணத்தை பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்படியான இடங்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் இதை கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட வர்றாக்களுக்கு கூட்டிக் கொண்டே காட்டுறோம். நாங்கள் ஏன்னா நல்ல இயற்கையாக இருக்கும். இதுலேருந்து பார்த்தா யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து தெரியும். இதுலேயும் இந்த போட் சர்வீஸ் தொடங்கினவ புக்கிங்கு கார்டு இல்லை, ஆன்லைனில் புக் பண்ணலாம். அது மட்டும் போகலாமா சொல்கிறார். இந்தியாவில் வடமாகாணத்தில் கணக்க லேட்டஸ்டான பைக்குகள் இருக்கா. நீங்கள் இந்தியாவில் மட்டும் வந்தால் ஏழு ஓயில் முடிச்சுட்டு ஒரு பைக் ஒன்று கட்டாயம் போகணும் பொடியங்கள்டா. அந்த நாளையில் சைக்கிள் மாதிரி. சரி, அடுத்ததாக வந்து இங்கே நீங்கள் வந்தால் இந்த அட்டையை வந்து பார்க்கலாம். இந்தியாவில் பண்ணை வச்சுக்கணும். இதில் வீட்டை கேட்டிங்கன்னா அட்டையை அவருக்கு எடுத்து கொண்டு வந்து காட்டணும். நீங்கள் என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. விரும்பினா அதை கொடுக்கலாம். நடுவுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாது. இது கரையில் இருக்கிறபடியாக தான் பார்க்கலாம். ஒரு அட்டை ஒன்று பார்க்கலாமே. ஆனால் தெரியா, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அது மண்டுண்டு தான் வளர்ந்துண்டு அவ்வளவு இதாக இருக்குது பாருங்க. இதுலேயே கணக்கு விதம் இருக்குது. பாவக்காட்டை, அந்த அட்டை, இந்த அட்டைண்டு. ஐயா வந்து 24 மணி நேரம் இதுக்கு பாதுகாப்பு இருக்குது. என்ற வேறு ஆக்கள் வந்து எடுத்துருவாங்க, சில விலையில் வெட்டி விட்டுருவாங்க. ஏண்டா இதுக்குள்ள எத்தனை ஒரு 5000 மட்டை இருக்குமா? 3000 4000 மட்டை கணக்கு போடல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இதுதான் கையில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, கிடைக்காது உங்களுக்கு. எடுங்க ஐயா, அக்காவுக்கு கொடுங்க. இதுதான் அந்த அட்டை. நீங்க ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லையா? அண்ணா இது மேலே அந்த கால்சியம் நிலத்தோடு இருக்கிறபடியே கால்சியத்தால் ஹார்டாக இருக்கும். அதை தேய்ச்சி எடுத்தால் ஒரு கனவாண்ட திக்னஸ் மாதிரி வரும். நாங்கள் ஒருக்கா சமைச்சு சாப்பிட்றாங்க. தேங்க்யூ ஐயா. நன்றியா, நன்றி அண்ணா. என்ன வெளியே போடுறீங்களா? பெஞ்சிட்டா அது அங்கால பிஞ்சா இல்லை அட்டையெல்லாம் வெளியில் ஓடிது. நிலத்துக்கு கீழே ஒரு அடிக்கு தாட்டிருப்பீங்க என்ன
ஒரு அடிக்கு தாக்கும், 1.5 அடிக்கு தாக்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடமெல்லாம். கட்டாயம் வந்தால் வாங்க. ஆனால் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல இடம். அடுத்தது நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம். ஆனால் இதை பார்த்தா நீங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களா. இது டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் உண்டு. கன பேருக்கு தெரியாது. டவுனுக்குள்ளே வாகனம் விடுறதுக்கு வந்து தேடிக்கொண்டிருப்பீங்க. அப்படின்னா இந்த ப்ரைவேட் பார்க்கிங்கில் நீங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம். இது எங்கே இருக்குன்னு அப்படியே நான் காட்டுறேன். இப்போ யாழ்ப்பாணம் டவுனுக்கு இப்போ நீங்கள் வர்ற நேரங்க வந்து யாழ்ப்பாண சந்தையும் பெரிய ஒரு என்னென்னு சொல்ல டூரிஸ்ட் வந்தால் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். வெள்ளக்காரெல்லாம் கணக்கு பேர் பார்ப்பினோம், விசிட் பண்ணிடணும். இப்போ எங்களோட மார்க்கெட் பார்த்தா அவளுக்கு ஒரு இதாக இருக்கும். அதோட நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு போய்க்க என்னென்ன பொருள் வேண்டி ஒன்றுமோ அதுகளையும் வேண்டிட்டு போகலாம். இது வந்து யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட். டூரிஸ்ட் வர்ற டூரிஸ்ட் எல்லாருமே கட்டாயம் இந்த மார்க்கெட்டையும் வந்து விசிட் பண்ணிட்டு போயினோம். என்னென்னு சொல்கிற அவைகளுக்கெல்லாம் வந்து இது வித்தியாசமாக இருக்கும். இதை பார்க்க ஓ பாரம் இது பார்த்தீங்கன்னா பலாப்பழ சீசன் தொடங்கிட்டு. யூ லைக் ஜெய்ஃப்னா? Yeah, very much. Very much. All Sri Lanka, all. All Sri Lanka, all Sri Lanka. Okay. இங்கே மார்க்கெட்லேயும் வந்து கணக்கு ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கள். அதோட இந்த பலாப்பழம் பார்த்த உடனே அக்கா சாப்பிடணும் பண்ணிட்டா. அப்போ இங்கேயே கேட்டுனாங்க வெட்டி தர சொல்லி. இதுலேயே நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல வாசம் அடிக்குது பலாப்பழம். சாப்பிட்டு காசு தரோம். என்ன டேஸ்ட் இல்லாட்டி தர மாட்டோம். பரவாயில்ல, இனிப்பு இல்லாட்டி தர மாட்டோம். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு தான் டேஸ்ட் சொல்லணும். பலாப்பழம் மட்டக்கிழப்பில் சொல்லி தெரியல அவங்களுக்கு. பலாப்பழம் அக்காட்ட கேட்டு பழகுங்க. அண்ணா வந்து மட்டக்கிழப்பு, அக்கா வந்து யாழ்ப்பாணம். அப்போ வந்த உடனே நான் அதான் கேட்டாவது என்னென்று இதானு 2 பேரும் காதல் திருமணம். அதை வீடியோ எடுத்துட்டேன் நாங்கள் என்ன நடந்தாட்டு. உரிச்சால்கிட்ட கேட்டு வேண்டிட்டீங்க. டேஸ்ட் பண்ணுங்க. இனிப்பா இருக்கா பழம்? ஜெரின் பழப்பழம் சாப்பிடுங்க. என்னடா நிக்கல அதெல்லாம். சிக்கன் குனியெல்லாம் வருதான் கவடம். உடைச்சு தாங்க ஒன்று தாங்க. நெல்லிக்காயா? மலிவு 50 ரூபா. நான் வியாபாரம் செய்கிறேன். எவ்வளோ அது வேணுமாக்கா? கிலோவா? நெல்லிக்காய் எவ்வளோ? பழம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதை விட இனிப்பாக இருக்கும். நல்ல சின்ன பழமாக இருந்தால் நல்லா இருக்கும். புட்டும் பலாப்பழமும் அப்படியே வச்சு பிணைஞ்சிட்டு சாப்பிட எப்படி இருக்கும்? காய பழம் அதுதான் மரத்துல இந்த காய்கள். ஓகே சரி. இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கண்டா நீங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டிட்டு போகலாம். இந்த பினாட்டு, புழுக்கொடியல், இந்த பூசணிக்காய் இனிப்பு அதுகள். அப்போ ஜெஃப்னா டூரிஸ்ட் பிளேஸ்ன்ட்டு அடிச்சிங்கண்டாவும் இல்லை. என்ன சாமான்? ஓ இது இப்படி இதை வேண்டிட்டு அப்படியே போகும். அந்த லைன் ஃபுல்லாக அப்படி தாங்களே. இதில் என்ன வேணுமா பாருங்க. இங்கே நீங்கள் மறந்த அந்த அது பூசணிக்காய் இனிப்பு அப்படி இப்படி. நீங்கள் என்ன கட்டினீங்க? புழுக்கொடியா? எங்கே இது ஃபுல்லாக நீட் பண்ணியிருக்கு.
ஒரு கூடை உண்டா? ஒரு 10 தாரீங்களா இது நல்லது. இது ரேர் கலெக்ஷன். இதெல்லாம் வந்து இந்த பூசணிக்காய் இனிப்பு இதெல்லாம் இதில் வந்து சீனி கலந்ததும் வச்சு வைக்கணும். சில பேர் சீனி கலக்காத வந்து வச்சு வைக்கணும். இது எல்லாம் வந்து வேண்டிடும். இது டெஸ்டிங்க்கு தந்தவர். சுகர் வந்து இல்ல சுகர் இல்ல. இந்த சுகர் ஆகல. ஆனால் இதில் சுகர் மிக்ஸ் பண்ணினதும் தாரணம். அப்படியே இதில் சுகர் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கு என்னண்ணா? ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணுற? சரி விலை குறைச்சி தார ஆகலுக்கு ஆட. ஆனால் இது ஓகே சுகர் மிக்ஸ் பண்ணி இல்ல. கூடுதலாக சுகர் வரக்கூடாதுன்னு தான் இதே சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து இதில் வேண்டி இருக்கணும். நீங்களும் தேவையான இப்படியான பொருட்கள் வந்தால் வேண்டலாம். இவன் என்னென்னா இந்த போஸ்ட் ஃபுல்லாக போகுது பிடிச்சி ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? நெல்லிக்காய் அந்த உப்பு போட்டு ஊற விட்டு வச்சுருக்கிறோம். ரைட். இனி இந்தியாவில் பகுதிக்கு போனோம்னா இந்தியாவில் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் மட்டி அதுகள் எல்லாமே வந்து வேண்டலாம். கட்டாயமாக நீங்கள் யாழ்ப்பாணம் வரைக்கும் இங்கே பகுதிக்கு இருக்கா வந்து பாருங்க. சட்டி முட்டி உடைச்சி பார்ப்போம். என்ன எப்படின்னு ஸ்ட்ராங்காக தான் இருக்குமா? நான் நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போய் கொஞ்சம் லக்கேஜ் தூக்கி எறியா விட்டேன். சரி இல்லாட்டி மாவாயிரும். இங்கே ஒழுங்காக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தை பிரதி வைக்கிற பொருட்கள் கணக்கு இருக்கும். பனை உற்பத்தி சார்ந்தது எல்லாமே வந்து இந்த ஒழுங்கு ஃபுல்லாக வந்து எடுக்கலாம். அம்மா சொல்லிட்டு போறா உஷார் இல்லை இப்போதைய ஆக்கள். 64 வயசு நான் செய்கிறேன், நீ என்ன இப்படி ஸ்லோவாக இருக்கிறாண்டு. இதை பார்க்க நாங்கள் இடியப்பம் புளியலை கண்ணால் என்ன இடியப்பம் புளியற தட்டு இங்கால பனையோடு செய்கிற பாய் தொப்பி இப்படி கணக்கு விஷயங்கள் வந்து இங்கே எடுக்கலாம். பாருங்கள் சுலாகு இவையிலெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இது வந்து பனை ஓடையில் பின்னுற பாய். இதே இந்த அந்த புல் ஒன்றில் வேணும் புல் பாய். மரத்தில் செய்த இங்கால கிஃப்ட் ஐட்டங்களும் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது யானை இங்கால கிஃப்ட் ஐட்டம். இதுதான் ஐயா அந்த யாழ். மரத்தில் இதுக்கு தான் யாழ். மாட்டு வண்டியில் தான் ஓமண்ணா மாட்டு வண்டியில் நாங்கள் கிஃப்ட் ஐட்டம் ஏதாவது பார்க்குறேன்டா பார்க்கலாம். இதில் அண்ணா கிஃப்ட் ஐட்டம் ஏதாவது பார்க்குறேன்டா. இப்போ ஃபுல்லாக எல்லா இடம் வந்து அப்படியோ நடந்து கொண்டு பார்த்தோம் போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு வாகனம் விட்ட இடத்துக்கு அப்படியோ நாங்கள் போகிறோம். யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது தம்பி? அந்த எப்படி ஒரு காலம் நீங்கள் பார்க்கல இல்லை, இன்றைக்கு நீங்களும் டூர் அடிக்கிறீங்க. உள்ளே பார்க்குற நாங்கள் வெளியில் பார்த்துட்டு விடுறோம். இப்படி ஒரு ஆக்களை கூட்டி கொண்டு வந்து யாரோட போட்டி யாரோட போட்டி உங்களோட அப்போ திருப்பி இப்போண்டா அப்போ 2 தரம் இடையில யாரோடய போயிருக்கிறேன். ரைட். இந்த பார்க்கிங் வந்து இப்பதான் யோசிக்கிறேனே நான் போவாம இந்த இடம் இருக்கல்லோ இதுக்கு பக்கத்துலேயே இந்த இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒழுங்கை கொண்டு வருது. இதுக்குள்ள தான் வந்து இவன் இந்த பார்க்கிங் வாகனம் விட்ட இடம் இருக்கு.
சரி நாங்கள் வாகனம் விட்ட இடத்துக்கு வந்துட்டோம். சரி சுற்றி பார்த்து களைச்சி முடிஞ்சு சாப்பிடுவோம்னு சொன்னவ சாப்பிட்றக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். வளமையாக இதை கணக்கு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. A+ பிரியாணிக்கு தான் ரெண்டைக்குமே சாப்பிட வந்திருக்கிறோம். சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு இருக்க மறந்துட்டோம். என்ன அவ்வளோ எப்படி இருந்தது சாப்பாடு? நல்லா இருந்தது. கூடுதலாக இங்கே பிரியாணி தானே வேண்ட ஸ்பெஷல் ஐகானிக். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முடிஞ்சது. கொத்து தான் இருந்தது. கொத்து இருந்தது நல்ல காரமாக இருந்தது. காரசாரமாக இருந்தது. 2 டங்கு இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. குட். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. ஓகே. அவ சைலண்ட் கில்லர். சைலண்ட் கில்லர். ரைட் ரைட். இல்லை இல்லை இன்னும் இருக்கு. ஒரு ஸ்டவ் என்ன வெயிலாக இருக்கு, அதான் பிரச்சனை. இப்போ ஓகே கூலாகிடுச்சு. எனிவே திருப்பி வெளியில் போக வெயில். இங்கே வந்தால் ஃபுட் அப்போ வந்தாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. ஒரு இருக்கிறீங்களா? இல்லை இல்லை பிறகு என்ன முடியலை. பிறகு முடிஞ்சு போய்க்கதான் நீங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி வச்சு வேறு இல்லை இது இப்படி தான் போடுவோட்டாங்க. சரி அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்ப ஃப்ரெஷ்ஷாக நாளை தொடங்கி நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நல்லூர் கோயிலுக்கு. ஐயா 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 மாவில் காட்டி கொண்டு வர. நல்லூர் ஆலயம். திறந்துருக்கு இன்றைக்கு. ஓ அது வேலை நடக்குதோ, பெயிண்ட் அடிக்கிறாங்க. நான் நினச்சேன்னா இந்த நேரம் வந்து வாசல் வந்து பூட்டி இருக்குமெண்டு, ஆனால் திறந்துருக்கு. பூசை நடக்குது போல். மற்றது உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார் கணக்கு பேர் உள்ளே போயிட்டு வரணும். அது சோட்ஸோட சோட்ஸோட உள்ளே விட மாட்டாங்கள, அதனால் அந்த சின்ன வேட்டி ஒன்று கட்டி உள்ளே அலோவ் பண்ண. பெரிய பெரிய கட்டிடங்கள் எழுப்பிட்டு முதல் யாழ்ப்பாணம் வந்தால் என்னென்னு சொல்கிறேன், அந்த பாரம்பரியம் பழைய கட்டிடங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கணக்க பில்டிங் எல்லாமே வந்து எழுப்பிட்டு அவையிலே ஃபீல் பண்ணினோம். இப்போ நாங்கள் முத்திரசந்தி ஏரியாவில் போகிறோம். இதில் சங்கிலியன்சில் பார்த்து நாங்கள் அதோட இங்கால இங்கே மந்திரி மேலே இருக்கല്ലോ, இது தான் மந்திரி மேலே. முதல் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மலைக்கு இடிஞ்சு விழுந்துட்டு. இது ஒரு தொல்லியல் சின்னம். நாங்கள் அடுத்ததான் வந்து நிலாவரை கிணறு பார்க்குறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். வந்துட்டோம், கிட்டமுட்ட வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டங்கள்லாம் இந்த தெரியுதுங்க. நிலாவரை கிணறு. இதுலேயும் வந்து எக்கச்சக்க பேர் வந்து பஸ்ஸாக தான் நிற்கிறாங்க. ஓ வர்ற எல்லாருமே வந்து இப்போ யாழ்ப்பாணம் வர்ற எல்லாருமே வந்து என்னடாப்பா இது அக்கா யாரோ சிங்கள அக்கா யாரோ இதில் எல்லாருமே வந்து வெளி மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கணும். இதில் சிங்கள அக்கா ஒரு ஆள் என்னென்னு சொல்கிறோம். இதுக்கு முதல்
என்ன சொல்கிறான்றே தெரியல. என்ன பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? அதால் போகலாமா? கிட்ட போகலாம். ஆழம் தெரியாத கிணறு. இதுக்குள்ளெல்லாம் பொடியங்கள்லாம் குளிப்பாங்க. விழுந்து குளிக்கிறது. ஓ குளிக்க நீச்சல் ஆல்பந்தான் சரியான ஆல்பம். நீச்சல் தெரிஞ்சாக குளிக்கலாம். நம்மளால இல்லாது. இல்லை வேறு எவ்வளவு சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க. நிலாவர கிணறை வந்து நீங்கள் மேலே இருந்தால் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்படி கீழேயும் வரலாம். நீச்சல் தெரிஞ்சாக்கள் வந்து குளிக்கலாம். குளிப்போமா? ஓ நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? சின்ன சின்ன பொடியங்கள்லாம் குளிப்பாங்க. நல்லா குளிப்பாங்க. நல்லா இருக்கும். ஆனால் ஆழம் தெரியாது. அந்தளவு டீப்பாக இருக்கும். இந்த இது இவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க. சரியான இதாக இருக்குது. ஓ கிணறு தானே? நிலா வரை கிணறு. பயப்படாங்க. நான் இது மட்டும் தான் போவேன். இதுக்கு எங்கால போக மாட்டேன். எனக்கும் தண்ணிக்கும் நீச்சல் தெரியாது. பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் மேலே வந்து நின்று விசிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் எப்படியோ குளிக்க தெரிஞ்சால் போகலாம். பெருசாக ஒரு இதுகளுமே இல்லை. பாருங்க இதுக்கு அங்கால போனோம்டா அதுக்கு பிறகு தாட்டு. இதுக்கு இந்தியாவில் வந்து சரியான டீப்ஸு. இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக வந்து கணக்க சிங்கள மக்கள் வந்திருக்கணும். பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கூடுதலாக அந்த தோட்டங்கள்லாம் இருக்குது. கோயில மற்றது வந்து வாழைத்தோட்டம். இப்போ நாங்கள் நேரடியாக கீரிமலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பருத்தூர் ரோட்டில் இருந்த நாங்கள் இப்படியோ அங்கால கேகேஎஸ் ரோட்டுக்கு மாற போகிறோம். சொன்னால் அதுக்கு அப்படி வரும். அப்படியெல்லாம் பார்த்துட்டு வேறு இப்போ கீரிமலைக்கு போயிட்டு அதுக்கடுத்த கேகேஎஸ் பீச் போயிட்டு அப்படியோ போகிறோம். சுண்ணாகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன சம்பவம்டா இவங்க பொடியங்கடையெல்லாம் குளிக்கிறப்பாக்க நாங்களும் கொண்டு வந்துருந்தா குளிச்சிருக்கலாம் வந்து யோசிக்கிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி அப்படியோ இங்கே வந்து நாங்கள் இதில் அப்படியோ டீ ஒன்று அடிச்சுட்டு வலிக்கிறோம். ஓ கொஞ்சம் உஷாராக வருதா? கொஞ்சம் உஷாராக வருது. நாங்களும் இன்றைக்கு தான் கணக்கு நாளுக்கு பிறகு ஒரு நாளில் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்துக்கிறோம். அதான் மற்றது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்படி ஒரு நாளில் இவ்வளவு இடங்களுக்கு சலிப்பில்லாமல் சுற்றி பார்க்குறது வந்து பெரிய விஷயம். வந்தது 2 நாள். அப்போ கட்டாயம் ஒரு நாளில் முடிச்சிட்டு இப்போ அடுத்ததான் நாங்கள் கேகேஎஸ் பீச்சுக்கும் போயிட்டு அடுத்ததான் இன்னொரு இடத்துக்கும் போக போகிறோம். அப்படியே போயிட்டு நிறைவடைந்துட்டு இன்றைக்கு அடுத்த மிஸ் பண்ணின இடம் என்னென்ன பார்த்தீங்கன்னா சாட்டி கடற்கரை, அதுக்கடுத்தது வந்து கஜுனா பீச் போகலாம், அதுக்கடுத்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் பார்க்கலாம். இப்போ யாழ்ப்பாணம் வந்தால் இவ்வளவும் மெயினாக டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வந்தால் இப்போ இவ்வளவு தான் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது ஜம்புகோலப்பட்டினம் அதுக்கும் வந்து போகலாம்.
அது என்னன்னு சொல்கிறது, யமகோலப்பட்டினம்ன்றது இந்த முதல் முறையாக வந்து இலங்கைக்கு புத்த சமயம் வந்தது வந்து அது மூலியமாக தான் ரெண்டு இருக்குது. ஆனால் இப்போ அங்காள பக்கத்தில் போய் கேட்டால் அப்படி இல்லை என்ற மாதிரி சொல்லிவிடும். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. சங்கமித்தை வந்து முதலாக அதில் இருந்தான் வந்து அரச மரம் கொண்டு வந்து வந்ததுண்டு சொல்லுது. அவ்வளவும் யாழ்ப்பாணத்தின் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வரைக்கும் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்த்த இவ்வளவும் அதோட அதை வேறு நாங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது தானே தவற விட்டு அவ்வளவும். மற்றது என்ன வேறு என்ன செய்யலாம்ன்ட்டு வந்தால் கல் குடிக்கலாம். அதாவது ஜெஃப்னாண்ட் ஐகோன் இருக்குதாடு கல். மற்றது நல்ல ஒடியல் கூழ் வந்து குடிக்கலாம். அதோட யாழ்ப்பாணத்து ஆடு இருக்குது தானே ஆட்டு விருந்துண்டு ஒரு ஆடு அடித்து நல்ல விருந்தண்டு அடிக்கலாம். இவ்வளோ விஷயங்களும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ கேகேஎஸ் கடற்கரை அதுக்கு வந்து இங்கால போனால் தான் அந்த ஃபோர்ட் இது போட்டில் ஏறுற இது என்ன அந்த பெரிய ஏறுற சர்வீஸ் வந்து இது இந்த தொங்கலில் இருக்குது. இதுதான் பீச். யூ கேன் பார்க் இன்சைட். இன்றைக்கு பீச் கொஞ்சம் சனிக்கிழமை வந்தபடியாக ஆக்கள் நிற்கணும் வாகனங்களை பார்க்க தெரியுது. இதான் காங்கேசந்திர கடற்கரை கேகேஎஸ் பீச். அடுத்த முறை வந்து மிச்சத்தை பார்த்தா சரி, மிச்சத்தை பார்த்தா தெரியும். டைம் எடுத்து வரும் 3 நாள் வந்தேன். கொஞ்சம் இடங்கள்லாம் கொஞ்சம் எவ்வளோ பேர் நிற்கிறேன் பாருங்கள். இன்றைக்கு சனிக்கிழமை மண்டபடியாக வந்து கணக்கு பேர் நிற்கணும் பீச் அடியில். மற்றபடி நாங்கள் வந்தால் வெறிச்சோடி போயிருக்கோம். அதுதான் இன்றைக்கு காதலர் தினம். இன்றைக்கு காதலர் தினம். கடைசியில் நானும் எலஸ்டின் வேற வேண்டி அது சார் காதலர் தினத்துக்கு நாங்கள் தெரிகிறோம். சனிக்கிழமை நல்ல க்ரௌடாக இருக்குது. வெளி மாவட்டத்துலேருந்து வந்து கணக்கு பேர். ஆனால் கடல் நல்ல கொந்தளிப்பாக இருக்குது. இந்த எல்லாத்துக்கு தண்ணி நிற்காதுண்ணா கொஞ்சம் ஏறிட்டு. ஆனால் அலை இன்றைக்கு வந்து கூடவா இருக்கு. சரியாண்ணா? ஓ ஐயோ அச்சோ கைதாங்க அவன். சரி நான் கூட்டிக்கொண்டு போயில கைதாங்க விளையாடுறாரோ க்ரௌடாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு தான் இந்த யாழ்ப்பாணத்தை இவ்வளோ கலகலப்பாக கணக்கு டூரிஸ்டோட கண்ட நாங்கள் சரியான க்ரௌடாக தான் இருக்குது. இதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளிக்கிட போகிறோம். நாங்கள் வந்து எல்லா இடம் போயிட்டு இறுதியாக வந்த இடம் அதே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1 day மிஷன். சந்தோஷம். நீங்கள் நம்ம ஒரு நாளில் இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்து பெரிய விஷயம் அழுக்காமல். நீங்கள் திடீரென்று கூப்பிட்டு வந்தீங்க. இல்லை சந்தோஷம். ஓகேயா, நன்றி சந்தோஷம். அடுத்த சந்திப்போம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி? இல்லை நாங்கள் 2ஆம் மட்டும்தான் வருவோம். சொல்லிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணேன். கணக்கு கவர் பண்ணிட்டோம். சந்தோஷம். கூடுதலான இடங்கள் போயிட்டோம். ஒரு நாள் மெயினான இடங்கள் போயிட்டோம். அடுத்த முறை வந்து மிச்சத்தை முடிப்போம். முடிப்போம். என்ன கொஞ்சம் தான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. இதன்படியாக தான் நாங்கள் உடனே வர வேண்டியது. நான் சுற்றி காட்டிட்டேன் இவருக்கு. அது சரி சரி போய் ரெஸ்ட் எடுங்க. சந்திப்போம். ஓகே பாய் பாய். சரி, இப்போ அவையில் வந்து விட்டுட்டோம். நல்லது, சந்தோஷமாக இருந்தது. அவையிலோட தெரிஞ்சதுமே என்னென்னு சொல்கிற ஒரு புது ஆக்கள் மாதிரி தெரியலை. தொடக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் கதைக்கிற கூச்சப்பட்டுட்டாங்க. இல்லை எங்களோட வீடியோஸ் பார்க்குறதானே அப்புறம் போக நல்லா பழகினோம். ஆனால் டயர்ட் ஆகாமல் எனக்கே இப்போ லைட்டாக ஒரு நித்திர வார வேறு இருக்குது. டயர்ட் ஆகாமல் இவ்வளோ தூரம் வந்து விடியிலேருந்து சுற்றி இருக்கணும். அந்த வகையில் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் இடங்கள்லாம் மிஸ் ஆகிட்டு. சரி, நாளைக்கு நின்றா
அந்த விஷயங்களையும் வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டு ஆக்களை விட்டுட்டு போகிறோம். நீங்களும் இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்கே பார்க்கலாம் எங்கே போகலாமன்ட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் வந்து வெளிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மற்றது வந்து அந்த அண்ணாண்டு பேர் சொல்லல. அந்த அண்ணா வந்து இந்த நாள்லேருந்து வந்தவர்னு சொல்லல. அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து பிரசாந்த் அண்ணா அவன் இந்த ஃபேமிலியோட வந்து இன்றைக்கு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணினவர். நீங்களும் யாழ்ப்பாணம் வந்தால் இந்த இடங்களை மிஸ் பண்ணாமல் போங்க.